ஹலோ ஆல் வணக்கம் பீரா. வெல்கம் டு த ஷோ. அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல இருந்து. லெஜெண்ட் ஆஃப் த கேம் அன்டவுட்டட்லி. ஐபிஎல்லையும் வந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. ஹேட் அ கிரேட் கரியர் இன் ஐபிஎல், எஸ்பெஷலி சிஎஸ்கேல ஆரம்பிச்சாரு. தென் வென் டு பஞ்சாப் அஸ் கேப்டன். அங்க நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அங்கிருந்து வந்து டெல்லி போனாரு. டெல்லியில இருந்து ராஜஸ்தான் போனாரு. ராஜஸ்தான்ல இருந்து திருப்பி சென்னைக்கே வந்துட்டாரு. அண்ட் இஸ் கால்ட் இட் டே ஃப்ரம் சென்னை. இது எப்படி பாக்குறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட இன்னொரு சேனல் வந்து அரட்டை ஸ்குவாடு 5.7K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. அதாவது நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன், நான் ஒவ்வொரு எபிசோடையும் பார்ப்பேன். இப்ப நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ஒரு எல்லா இதுவும் நிறைய வியூஸ் போகுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஆஃப் டிஸ்கஷனு. என் கூட இருக்கிறவர் ரொம்ப பிஸியானவர். த பேஷன் வாட் இஸ் ஷோயிங் இஸ் அமேசஸ் மீ. வி நீட் யுவர் கண்டினியூட் சப்போர்ட் ஆன் அரட்டை ஸ்குவாட் as well. இப்போ அஸ்வின் வந்து வீராக், first- அதுக்கு வந்து நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க தான் வந்து இவ்வளவு தூரம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்றனால நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகள். இருந்தாலும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வருவோம். நீங்களும் நம்ம வந்து கிரிக்கெட் பத்தி பேசுவோம். அப்படியே அந்த சேனல் ஆரம்பிச்சோம். உங்களோட எக்ஸ்பர்டீஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும், நம்மளே பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை நான் சஜஸ்ட் பண்ணேன். நீங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம சேனல் நம்ம ஆரம்பிச்சோம். நல்லா நமக்கு அது வியூவர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இப்ப நம்ம பேசுறதுக்கு அந்த அரட்டை ஸ்குவாட் அப்படிங்கறத பண்ணோம். ஸோ தேங்க்யூ பீடாக், தேங்க்யூ வியூவர்ஸ். ஸோ நீங்க சொல்லுங்க பீடாக். அதுக்கு முன்னாடி என்ன இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணு புஷ் பண்ணதே அவர் தான். ஸோ மோர் தேங்க்ஸ் டு கோ டு மை பிரதர் விஜய் கார்த்திகேயன். அதாவது அஸ்வின் வந்துட்டு ஒரு பர்சனல் இதுவா நான் சொல்றேன். ஒரு ஒரு கிரிக்கெட்டர் எப்படின்னா, ஒரு சிலர்லாம் மேட்ச் தோத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் வருத்தப்படுவேன். ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ப்பா, இந்த மாதிரி தோத்துட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, முடிஞ்சது போச்சு, அதை பத்தி ஏன் பேசுறீங்க, இனிமே நீங்க பேசுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது, த சன் வில் ரைஸ் டுமாரோ, அடுத்த மேட்ச் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, மேட்ச் முடிஞ்சிட்டு 1 மணிக்கு ரூமுக்கு வந்திருப்போம். நான் மெசேஜ் அனுப்புவேன், ஆஷா அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கணும் ஆஷா, ஒரு 20 நிமிஷம் கொடு மச்சி, ரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் தோத்து போன மேட்சை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரோட எப்பெல்லாம் அவரோட டீம் அப் பண்ணியிருக்கேன்னா, இந்த பஞ்சாப்ல டீம் அப் பண்ணியிருக்கேன். தெரியும், அதாவது ஐபிஎல் நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஹை, ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்ணாருன்னா, அவர் அந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு என்ன வந்து இதா கொடுத்தாரோ எஃபர்ட், அதையே வந்து திண்டுக்கல் டிராகன்ஸுக்கும் கொடுக்கிற ஒரு ஆள் அவரு. அவர் எப்படின்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்க. நான் ஆஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் இதுவா பேசினேன், என்னத்த பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னுவாரு. அவர் எப்படின்னா, அவருக்கு வந்து கிரிக்கெட் ஆடணும். அவர் எந்த கிரிக்கெட் அவர் ஆடினாலும் அதுல வில் கம்பீட். அவருக்கு அந்த தோக்கறது பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு, அந்த மாதிரியான ஒருத்தர். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இப்போ இந்த கிரிக்கெட்ல பார்த்துருக்கேன், ஸ்கில் அப்படிங்கும் போது மோரர்லெஸ் அந்த பெரிய லெவல் ஆடுறதுக்கு 80% ஆஃப் த பீப்புள் வில் ஹாவ் தட் அட்மோஸ்ட் ஸ்கில், இல்லைன்னா அங்க சர்வைவ் ஆக முடியாது. அந்த ஸ்கில்ல தவிர தெர் இஸ் சம்திங் கால்டு இன்டெலிஜென்ஸ், அது அவருக்கு ரொம்ப நிறைய இருக்கு. அந்த கிரிக்கெட் ஓவரால் இன்டெலிஜென்ஸ்ன்றது, அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். ஒன்னு தோனி பாய் கிட்ட பார்த்திருக்கேன். தோனியை பத்தி எல்லாம் சொல்லணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்களே எனக்கு சொல்லுவீங்க தோனியை பத்தி அவர் எப்படின்னு. இன்னொன்னு, அந்த கிராம் ஸ்மித் கிட்ட பார்த்திருக்கேன். பயங்கரமான ஒரு ஷூடான ஒரு ஆளு, எக்ஸ்ட்ராடினரி கேப்டன். அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வுட் டெஃபினெட்லி கெட் அஸ்வின் இன். ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, போங்க சார் நீங்க அவரோட ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால சொல்றீங்கன்னு. இல்ல, ஒரு ஒரு ஜென்ரலா மத்த எல்லா பிளேயர்ஸோட இன்டராக்ட் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். எனக்கு வருத்தப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 2 வருஷம் பஞ்சாப் கிங்ஸ்ல கேப்டனா இருந்தாரு. அதான் 2019 தான் நான் ஜாயின் பண்ணேன், 2018 நான் இல்ல. 2 வருஷமும் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வருஷமும் சரி 5 மேட்ச் டேபிள் டாப்பர்ஸா இருந்தாங்க. அடுத்த வருஷமும் நான் இருந்த போதும் 6 மேட்ச் டேபிள் டாப்பர்ஸா இருந்தாங்க. இன்னும் தேவர் லுக்கிங் வெரி கான்பிடன்ட் டு கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ் போல. கப்பு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, மத்த டோர்னமெண்ட் எல்லாம் விடுங்க, 6 டீம் ஆடுது 8 டீம் ஆடுது, பட் ஸ்டில் 6 டீம் ஆடினாலும் 8 டீம் ஆடினாலும் 4 டீம் ஆடினாலும் டோர்னமெண்ட் ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஐபிஎல்ல நீங்க பிளே ஆஃப்ஸ் போனீங்கனால பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா,
இப்ப எப்பவுமே எல்லாரும் எப்படி ஒரு கேப்டனை பத்தி பேசுவாங்க, தோனி பாயை பத்தி எதுக்கு பேசுறாங்க? அவர் தொட்டதெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிக்கலைன்னா உன்னை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவர் ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற எனக்கு ஒரு வருத்தம். இப்ப நிறைய பேர் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி டிடன்ட் ஹாவ் அ கிரேட் சீசன் லாஸ்ட் இன் வித் சிஎஸ்கே. அதனால நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்ஷா வந்துட்டு அவர் கமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப ஹார்ஷா கமெண்ட் பண்ணாங்க. சார் இப்போ நீங்க சொன்னீங்க, அப்ப நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பர்டிஸை நீங்க கொடுக்கணும். 16 வருஷம் ஐபிஎல் ஆடி இருக்காரு. 2008 அவர் இல்ல. அதுக்கப்புறம் 2017 புனே தான் நாங்க தான் எடுத்தோம்னு சொல்லக்கூடாது. அவரை எடுத்த அப்புறம் அவர் என்ன அங்க கொண்டு வந்தாரு, ஏன்னா அதுக்கு அபவுட் ஜாயின் ஃபார் குஜராத் லயன்ஸ். அவர் அங்க உள்ள போன அப்புறம் என்ன நீ அங்க வந்துரு அப்படின்னு என்ன அவரு கொண்டு வந்தாரு. அப்படி நாங்க எடுத்தோம்னு சொல்லக்கூடாது, முன்னாடியே எடுத்துட்டாங்க. எனக்கு அந்த ரோலே இல்ல அஸ்வின் எடுக்கும் போது. 16 வருஷம் ஐபிஎல்ல, 18 வருஷம் ஐபிஎல்ல 2 வருஷம் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வருஷம் இன்ஜுரி, 2008 அவர் இல்ல. 16 வருஷத்துல அவரோட ஓவரால் எக்கானமி மோர் தென் 810 ஓவர், 3 தடவை தான் போயிருக்கு. ஒன்னு 8.09, இன்னொன்னு 8.42. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் சிஎஸ்கேவோட 9.12 with a overall economy of 7.2 in a glittering 1.2 பார்த்தேன். 16-year career. Is the fifth topmost wicket taker with 187 wickets. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாட்டும் நான் சொல்றேன் கேளுங்க. T20 இன்டர்நேஷனல் ஆடி இருக்காரு, 65 மேட்ச்ல 72 விக்கெட் வித் an economy of 6.92. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், 9.12ன்றது நீங்க அவமானப்படுற அளவுக்கெல்லாம், ஒரு சிரிக்கிற அளவுக்கெல்லாம் ஒரு பேட் எக்கானமி கிடையாது. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் அவர் அந்த தூரம் மெயின்டைன் பண்ணதுனால இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வருஷத்திலேருந்து நீங்க ஒவ்வொரு இதுல இருந்து நீங்க போனீங்கன்னாலும், இப்ப 2010ல இருந்து வரேன், அப்பதான் வந்துட்டு அவரோட ரியல் இதுவே தெரிஞ்சுது. 2010 அவரோட எக்கானமி 6.1, 2011 6.1, ஐபிஎல் 2012 6.54, 2013 6.72, 2014 7.30, 2015 5.84, 2016 7.25. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து 2018ல தான் 8.09. திருப்பியும் பாருங்க, உங்களுக்கு ஐபிஎல் 2019ல பாத்தீங்கன்னா 7.27, 2021ல 7.66, 2022ல 7.50, 2023 only 2 years before 7.51. லாஸ்ட் இயர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 8.49, இப்ப 9.12. இப்ப நிறைய போலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய ஓவர்சீஸ் போலர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட காசு கொடுத்து எடுத்திருக்காங்க, 10க்கு மேல போயிருக்காங்க எக்கானமி. ஓகே, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இப்ப அவரோட ரெக்கார்ட்ஸை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன். நான் உங்களை கேட்கிறேன், இப்ப the amount of trolls what people had on him, yes, because that is the expectations you have from Ashwin, didn't materialize. நீங்க வந்துட்டு இல்ல பீடாக்கு ஒரு சுமாரான கேரியர் தான் சொல்லுவீங்களா, இல்ல இட் இஸ் a டாப் கிளாஸ் ஐபிஎல் கேரியர் நீங்க சொல்லுவீங்களா? டாப் கிளாஸ் வீரா, இது நம்ம டிஸ்பியூட் பண்றதுக்கு இடமே கிடையாது, பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 5th highest wicket taker, 7.2 economy, 187 wickets, 221 மேட்சஸ்ல அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ராடினரி. நிறைய மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்சஸ், கிட்டத்தட்ட 900 ரன் அடிச்சிருக்காரு பேட்ல. அதுவும் நம்ம நிறைய வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. கிரேட் திங்கர் ஆஃப் த கேம், கிரேட் லீடர். அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு நிறைய லீடர்ஷிப் ரோல்ஸ் கிடைக்கல as much as he would have liked, பட் ஸ்டில் போனஃபைட் லெஜெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், சர்டிஃபைடு லெஜெண்ட் அப்படின்னா. ட்ரால் வந்து எல்லாரையும் தான் பண்ணுவாங்க, உங்களையும் பண்ணுவாங்க, என்னையும் பண்ணுவாங்க. ட்ரால் வந்து அது வந்து ஐ திங்க் டு பி ஆனஸ்ட் அது கொஞ்சம் வெண்ட் ஓவர் போர்ட் பீடா. இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே டிட் நாட் டூ வெல், அக்செப்டட். பட் அதுக்கு வந்து அஸ்வின் தான் காரணம் அப்படின்றது வந்து நிறைய பீப்புள், எவ்ரி ஒன் வில் ஹேவ் தேர் இன்ட்ரெஸ்ட், வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், ஒருத்தருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். இல்ல நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க. ட்ரூ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் டிசப்பாயிண்டட் தான். நீங்களுமே வருத்தப்பட்டிருப்பீங்க, நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். டீம் நல்லா பண்ணலன்னா எல்லாருக்கும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், அது யாருமே இல்லாத அதை தே வில் டேக் இட் அவுட். பட் அது வந்து வெரி அன்ஃபேர். அஸ்வின் வந்து ஓகே, அவருக்கு ஒரு ரோல் ப்ரீவியஸா ஒரு 2011ல பண்ண அந்த ரோல் பவர் பிளேல போட்டது, இப்ப அவரால் அதை சரியா இந்த வாட்டி ஸ்லைட்லி நாட் அப் டு த மார்க் அந்த பர்டிகுலர் ரோல்ல மட்டும். பிகாஸ் மிடில் ஓவர்ஸ்ல நீங்க நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க. ஹி ஹஸ் ஆல்வேஸ் கம் பேக், டேக்கன் விக்கெட்ஸ், பட் அந்த பர்டிகுலர் ரோல் ஹி குட் நாட் ஜஸ்டிஃபை த ரோல் கிவன் டு ஹிம் திஸ் பர்டிகுலர் சீசன். அப்படிங்கிறப்ப அதை வந்து இன்னும் அவங்க ரொம்ப இந்த அளவுக்கு பண்ணியிருக்க தேவையில்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன்.
நீங்க சொல்லுங்க. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இந்த ட்ரோலுக்கும் அபியூஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப என்ன வந்து சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணா உடனே வந்து ஒரு ஸ்மைலி போடுவேன், ஏன்னா நான் என்ஜாய் பண்ணுவேன் என்ன ட்ரோல் பண்ணா. சோ தெர் இஸ் a thin line between நீங்க trolling இந்த a ஹெட்மேயர் கேட்ச் விட்டதுக்கு, ஃபைனல்ல ஹெட்மேயர் கேட்ச் விட்டதுக்கு தலையில ஒண்ணு வச்சிட்டு இருப்பீங்கல்ல, அது நானே வீடியோ எடுத்து போட்டேன் உங்களுக்கு, ஸ்மைலி எடுத்து மீம் மெட்டீரியல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் அதுக்கு ஆல் நான் ஃபன். ஐ என்ஜாய் இட். நீங்க ட்ரோல் எல்லாருமே ட்ரோல் பண்ணுங்க. ட்ரோல்ன்றது தட் இஸ் சம்திங் பீப்புள் ஷுட் ஹேவ் த மெச்சூரிட்டி டு என்ஜாய். தெர் இஸ் a difference between trolling a person and abusing a person. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படின்னா, சிஎஸ்கே தோத்து போனதுக்கு காரணமே அஸ்வின் தான் அப்படின்னு நிறைய பேர்லாம் சொன்னாங்க. இப்ப இன்னொன்னு நான் சொல்ல வரேன். இப்ப இம்ரான் தாஹிரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இது வரைக்கும் சிபிஎல்ல உங்களை பொறுத்த வரைக்கும்? அவர் வந்து நீங்க சொல்லுங்க, இம்ரான் தாயிர்லாம் வந்து வேற லெவல் பீடா. பட் இந்த பர்டிகுலர் இது we have to see. 5 விக்கெட் போன மேட்ச் எடுக்கிறாரு. 5 for 27 at பார்த்தேன் the பார்த்தேன். age of 46. குமரேஷ் பார் அடிச்ச மேட்ச் தானே, 70 அடிச்ச மேட்ச்ல தானே, அதுக்கு முன்னாடி மேட்ச். இப்ப அவரோட பவர் பிளே எக்கானமி என்னன்னு நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்க. பவர் பிளேல அவரோட எக்கானமி இந்த டோர்னமெண்ட் 17. ஓகே, ம் 17. 2 டைமும் என்ன பண்ணாரு, வேற வழி இல்லாம ரன் போகுது அப்படின்றதுனால 2 டைமும் 6வது ஒரு ரிஸ்க் எடுத்து விக்கெட் ம் போகணுன்றதுக்காக ம். போட்டு he gave 15 in 1 over, he gave 19 in 1 over. அப்ப அவர் அபியூஸ் பண்ண முடியுமா நீங்க? So நம்ம எப்படி யோசிக்கணும் அதுக்கப்புறம்? 2 சான்ஸ் எடுத்துட்டேன், இதுக்கு மேல ராஜா நீ கையே சுத்தாத பவர் பிளேல. ஏன்னா யூ ஹவ் பீன் பினாமினல் இன் மிடில் ஓவர்ஸ். இப்ப முதல்ல கைக்குள்ள வாயை விட்ட 2 விரல் போயிடுச்சு, மீதி 3 விரல் இருக்குங்கும் போது அந்த 3 விரலை நான் காப்பாத்திக்கணும்னு பார்ப்பேன். திருப்பியும் உள்ள விட்டுட்டு ஒரு சான்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு விட மாட்டேன். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இப்ப அவர் ஓவராலா பவர் பிளேல 13 எக்கானமி, மிடில் ஓவர்ஸ்ல 19 எக்கானமி, டெத் ஓவர்ஸ்ல 22 எக்கானமினா, at some point of time we have to honest give our reflection honestly. நீங்க பாத்தீங்கன்னா when he has bowled well in one phase, again I'm not supporting, I'm just giving the facts. அப்படிங்கும் போது நான் ஒரு ஃபேனா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என் டீம் ஜெயிக்கணும்னா, என் டீம் தோத்து போச்சுன்னா ஐ வில் ரியாக்ட் பண்றது தப்பே கிடையாது. ஆனா அடுத்தவங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் a thin line I'm talking about. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சார், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க, என்னோட ஒப்பீனியன். இதை நீங்க ப்ளீஸ் உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. இந்தியா இந்த கிரிக்கெட்டிங் இதுல இந்தியா இஸ் செகண்ட் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த யூனிவர்ஸ். ஓகே, when it comes to cricket, India has got the most. இந்தியாவோட பாப்புலேஷனை சேர்த்தீங்கன்னா மற்ற எல்லா கண்ட்ரியும் சேர்த்தா கூட இந்தியா பாப்புலேஷன் வர முடியாது. அப்படிங்கும் போது அந்த காம்படிஷன்ல எனி ஃபார்மேட்ல இந்தியாவுக்கு நீங்க ஒரு மேட்ச் ஆடினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஒன் மை ரெஸ்பெக்ட். வெதர் நீ ஒரு மேட்ச் ஆடுற, அந்த ஒரு மேட்ச் நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கப்புறம் நீ இந்தியாவுக்கு ஆடவே இல்லை. சோ நோ மேட்டர் வாட், அந்த இந்தியா ஜெர்சி, இந்தியா கேப் ஒன் ஒன்ஸ் இன் யுவர் லைஃப், யூ ஹேவ் டு பி ரெஸ்பெக்டட் லைஃப் டைம். ரெப்ரசென்டிங் யுவர் கண்ட்ரி இட் அ கிரேட்டஸ்ட் ஹானர். அது ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், பிளேயரா இருக்கட்டும். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது என்ன பிறகு ஒரு மேட்ச் எவன் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? எப்படி வரலாம்? ஒரு மேட்ச் வந்து வர்றதே பெரிய விஷயம் பீடா. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில எனி கேம், கிரிக்கெட்டும் மட்டும் இல்ல, எனி கேம் ரெப்ரசென்ட் பண்றது இட் ஷுட் பி a ப்ரௌட் திங். கிரிக்கெட்ல வந்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாரும், நானும் கிரிக்கெட் விளாடுவேன், இப்ப இந்த ரோட்ல போற யாராவது கூப்பிட்டா அவனும் கிரிக்கெட் விளாடுவாங்க. பட் கோ அண்ட் பிளே ஃபார் த கண்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் எல்ஸ். அதை வந்து வேல்யூ பண்ணணும். பட் தென் அவர் வந்து ஸ்பீக்கிங் மோர் ஆஃப் ரெவல்யூஷனரி, நிறைய விஷயம் புதுசா ட்ரை பண்ணாரு. லைக் ஒரு பவுலிங் ஆக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து மாத்திட்டே இருப்பாரு. நீங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், திடீர்னு நரேன் மாதிரி எல்லாம் ஓடி வந்து போட்டுட்டு இருப்பாரு பின்னாடி வச்சு நிறைய. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இவ்வளவு நாள் அவர் டாமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் த பிக் திங். கீப்ஸ் இனோவேட்டிங், அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அந்த பட்லர் இது வந்து இட் வாஸ் டாக்ட் அபவுட், அவர் கரியரை பத்தி பேசும்போது அதுவும் இட் வில் பி ஸ்போக்கன். அவர் செஞ்சது கரெக்ட் தான். ரூல்ஸ் என்ன இருக்கோ அதை தான் அவர் செஞ்சாரு. ரூல்ஸ் இல்லாம அவர் ஒன்றும் செய்யல. அந்த இடத்துல நான் இருந்தாலும் நான் அப்படிதான் செஞ்சிருப்பேன். அதுல ஒன்றும் தப்பு ரைட் எல்லாம் கிடையாது. ரூல்ஸ் படி அவர் விளையாண்டாரு, ஜெயிச்சாரு. அதை பெருசு பண்றதுக்கு தேவையில்லை. அதுவும் ரிட்டையர் அவுட், அவரே ரிட்டையர் அவுட் பண்ணாரு. அதுவும் அவர் பண்ண ஒரு பெரிய மைல் ஸ்டோன். ஸோ இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை தான் சொல்றேன், அவர் ஏன் வந்து ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்றாங்கன்னா இப்படி யோசிச்சுனே இருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்டில்மேன் கேமு, ஸ்பிரிட் ஆஃப் த கேமு, என்ன மாதிரி நான் கிரிக்கெட் ஆடும்போது என்ன மாதிரி ஒரு கேப் மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன்,
வாட் எவர் கிரிக்கெட் பிளேட் அந்த எஸ் ராஜன் சீனியர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதெல்லாம் ஆடும்போது நான் தான் கேப்டனா இருப்பேன் எங்க டிஸ்ட்ரிக்ட் அந்த காலத்துல தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் விக்கெட்டே ஓடலன்னா பேட் அப்படி இப்படி டிஃபென்ஸ் ஆனா மண்டேல அடிக்கிற அளவுக்கு க்ளோஸா ஹெல்மெட் அப்டமன் கார்டு எதுவுமே போடாம சில்லி பாயிண்ட்ல நிப்பேன். எதுக்கு நிப்பான்னு நிறைய பேர் இருக்கிற போலர்ட்ட சொல்லேன், பார் விக்கெட் நேரம் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி ஒரே ஒரு பால் போடு, நான் காலி பண்றேன் அவனுக்கு என்னன்னு தெரியாது. டிஃபென்ஸ் ஆனோடனே பாலை தள்ளுன்னுவேன். பால் அவன் என்ன பண்ணுவான், தள்ளுவான். அம்பையரை அவுட் பண்ணி இத்த பால் டுவைஸ் 10 தடவை அவுட் பண்ணியிருக்கேன் நானு. உண்மையை நான் சொல்றேன், நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு. ஐ வில் ஃபைண்ட் எனி அதையா பண்ணாரு அஸ்வின். அஸ்வின் டிட் சம்திங் வாட் இஸ் இன் த ரூல் வேர் the batsman should not gain any advantage at all. He has to run 22 yards to complete a run. ரூல்ல ஓட்ட இருக்குங்கும் போது நீங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளீட் 22 yards to get a run. அதை தான் அவர் பண்ணாருங்கும் போது அவர் அதுக்காக முட்டெல்லாம் கொடுக்கல. ரூல் இருந்ததுன்னா அதான் பண்ணுவேன். நீங்க இதை சொல்றீங்க அவர் ரிட்டையர் அவுட் பண்ணாருன்னு. ஒருத்தர கர்நாடகாவும் தமிழ்நாடும் ஃபைனல்ஸ் ஆடுறாங்க. கடைசி ஓவர் பேட்டிங்க்கு வராரு, அதுவும் கடைசி பால் போது என்ன பண்ணிட்டாருன்னா 2 பேடிங் கட்டிட்டாருங்க. பார்த்தேன். ஆமா, ஏன்னா நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்காரு, இஸ் நாட் கோயிங் டு பேட், 3 ரன் வேணும். பேட கட்டிட்டாரு. பேட கட்டினா யூ கேன் ரன் ஸ்டில் மோர் ஃபாஸ்டர். பேடு கிளவுஸ் கட். அதாவது அவர் என்ன கேக்குறாருன்னா, அம்பையர் இப்படி பாக்குறாரு, அம்பையர் கேக்குறாரு ரூல்ல பேடு கட்டின்னு தான் ஆடணும், அப்டமன் கார்டு போட்டு தான் ஆடணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல இருக்கா சொல்லு. இல்ல நான் பேடு இல்லாம தான் நான் ஓடுவேன். எந்த மாதிரி ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி யோசிக்கிறார் பாருங்க அவரு. அதுதான் ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரால் ஆஸ்வின் பத்தி பேச முடியும், லெக் ஸ்பின் பத்தி பேச முடியும், ஃபாஸ்ட் பவுலிங் பத்தி பேச முடியும், பேட்டிங் பத்தி பேச முடியும். இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், 2 டைப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு தான் உலகத்துல நிறைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. ஒண்ணு அதி புத்திசாலி, ரொம்ப புத்திசாலியா இருந்தா உங்களை யாருக்கும் பிடிக்காது. 2வது என்ன ஆனாலும் நான் உண்மையத்தான் பப்ளிக்ல பேசுவேன் அப்படின்னு உண்மையா ஒருத்தன் பேசுறான் பாருங்க, அவனையும் யாருக்குமே பிடிக்காது. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வின் ஒரு அதிபுத்திசாலி. அவர் உண்மையை பேசுறதுக்கு தயங்க மாட்டாரு. அதனால நிறைய பேருக்கு அதனாலதான் அன்பார்ச்சுனேட்லி அவரை பிடிக்காம போயிருக்கு. பட் அவரோட கேரக்டரை மாத்திக்க மாட்டாரு. அஸ்வின் வில் பி அஸ்வின், அஸ்வின் வில் பி சயின்டிஸ்ட். ஆமா, சரி. இப்போ அதே மாதிரி பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணது அதெல்லாம் ஓகே. எக்கானாமிக்கலா போடுறது அப்படிங்கிறது இட்ஸ் அண்டர் ரேட்டட். ஹி வாஸ் வெரி ஓக்கல் அபவுட் இட். ஏன்னா விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் பார்க்க கூடாது அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அது எவிடென்டா தெரிஞ்சிச்சு நமக்கு. ஏன்னா நிறைய விக்கெட் சாகல் எடுத்தது எல்லாமே இவங்க 2 பேரும் ஒரு டீமா போட்டதுதான். இன் டேண்டம் தே போல்ட். இவருக்கு ஆட்ரிபியூட் பண்ணலாம், இந்த சைடு ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணனாலதான் அந்த பக்கம் அவருக்கு நிறைய விக்கெட் வந்தது. ஸோ அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. நத்திங் டு அகேன்ஸ்ட் சாகல், டிசர்வ்ஸ் ஆல் த விக்கெட்ஸ். பட் தென் அது ஒரு டீம் கேம் அப்படிங்கிறப்ப அது அப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ அது ஹி வாஸ் டூயிங். அப்புறம் இன்னொன்று அவர் சேனல்ல சொன்னார்லாம் இல்லைன்னு தெரியல, பட் ஹி டோல் மீ அந்த இன்டென்ட் நோட் புக்னு ஒன்று மெயின்டைன் பண்ணார் அவர். இந்த ஆஸ்திரேலியால ஒரு வேர்ல்ட் கப் நடந்துச்சு, செமிஃபைனல்ல தோப்பாங்கல்ல அந்த அட்லேட் ஓவர்ல, அந்த டைம்ல ஹி வாஸ் மெயின்டைனிங் சம்திங் கால் இன்டென்ட். ஒரு பேட்டரும் எத்தனை இன்டென்ட் இருக்கு அவங்களுக்கு, ஸ்கோரிங் ஷாட்ஸ்ன்றது இல்லாம எவ்வளவு இன்டென்ட் வச்சிருக்காங்கன்ற அளவுக்கு அவருக்குன்னு ஒரு பேராமீட்டர்ஸ். ஏன்னா இதெல்லாம் ரெகுலர் டேட்டா அனாலிசிஸ்ல வருமானு எனக்கு தெரியல. he had his own parameters of gauging things and assessing things. அதாவது நான் எப்படி இது பண்ணுவேன்னா, இப்போ ஒரு பேட்ஸ்மேன் ஒரு டாட் பாலோ 2 டாட் பாலோ ஆடுறான் அப்படின்னா 2 விதமான இன்டென்ட் இருக்கும். ஒரு சிலது ஃபால்ஸ் இன்டென்ட், ஒரு சிலது ட்ரூ இன்டென்ட். ஃபால்ஸ் இன்டென்ட் என்றன்னா இறங்கி வருவான், 6 அடிக்க வரமாட்டான், போலரோட லென்த்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இறங்கி ஒரு ரன் அடிச்சுட்டு ஓடிடுவான். ஒரு சில பேட்ஸ்மேன் 3வது பால் நான் அவுட் ஆலாம் போறலாம், அடிக்க தான் போறேன், தட் இஸ் ட்ரூ இன்டென்ட். இவரு எப்படி யோசிப்பாருன்னா ஓவரால் இன்டென்ட்டை பார்ப்பாரு. நான் கொடுக்கறது இந்த இன்ஃபர்மேஷன், ஓகே, எனக்கு அந்த பேட்ஸ்மேனை நான் சஃபகேட் பண்ணிட்டே இருந்தேன்னா எப்போ ஓவர் பாயில் ஆகி ரியாக்ட் பண்ணுவான், அப்பதான் இப்ப இறங்கி வரான் 6வது பாலுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இறங்கி வரான் அப்படின்னா 6வது பால் கரெக்டா பிளான் பண்ணி என்ன ஆனாலும் ஸ்லோ அண்ட் வைடா ஒரு கேரம் பால் போடுவாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, அவர் தனக்குன்னு ஒரு நோட்ஸ் எழுதிப்பாரு. தட் இஸ் த இன்டெலிஜென்ட் வே அஸ்வின் ஒர்க்ஸ். ஸ்டீவ் ஸ்மித் பாத்தீங்கன்னா எத்தனை கிரிக்கெட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க பீடா? எவ்வளவு பேர் அண்டர்ஸ்டாண்ட் நீங்களே சொல்லிருக்கீங்க. எத்தனை பேர், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் நேம்ஸ் இந்த சேனல். நீங்க சொல்றத எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? முதல்ல நீங்க சொல்ற இன்புட்ஸ, கோச் சொல்ற இன்புட்ஸ புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறது எத்தனை பேரு, சுயமா சிந்திக்கிறது எத்தனை பேரு?
சுயமா சிந்திக்கிற ஒரே பிளேயரை எனக்கு பார்த்தேன் அப்படின்னா அது அஸ்வின் மட்டும்தான். ஒரு சிலர்லாம் எப்படின்னா, இப்ப நான் இந்த மாதிரி டீப்பா நான் போனா என்ன பண்ணுவாங்க, தல இதெல்லாம் பேசாத, நான் என்ன பண்ணோம், ஃபோர்த் ஸ்டெம்ப்ல குட் லென்த் ஒயிட் ஆஃப் த கிரீஸ் ஆங்கிள் பண்ணும், அவ்வளவுதானே, போறோம் விடு பண்ணிடுறேன். ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லும். நான் சொன்னேன், இல்லப்பா நான் ஏன் சொல்றேன், அதெல்லாம் வேணாம் தல, எதுக்கு அதெல்லாம், இப்ப போட்டா விக்கெட் விழும் எனக்கு தெரியும், நீ ரிசர்ச் பண்ணாம சொல்ல மாட்டேன், ஓகே. ஒரு இந்த போலரை அவுட் சைட் ஆப்ஷன் போயிட்டு பால் ஸ்வீப் அடி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஏன் அதை சொல்றேன்னு சொல்லணும், அதை கூட நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஒண்ணு பிளைண்ட் ட்ரஸ்ட், ரெண்டாவது எப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்ப அஸ்வின் மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி கேட்பாரு. எதுக்கா அந்த மாதிரி சொல்ற, எந்த பாடி பொசிஷன் எனக்கு எப்படி வரணும், எங்க நான் டார்கெட் பண்ணணும், என்ன பேச அவன் போடுவான்னு நினைக்கிற, இவ்வளவு கேள்வி கேட்பாரு. அஸ்வின் கிட்டலாம் நீங்க சும்மா ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டுலாம் தப்பிக்கலாம் முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் you are very clear technically tactically in what you are saying, you are not going to sell the theory to Ashwin. ஏன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, இஸ் ஹைலி எஜுகேட்டட், இன்ஜினியரிங் கிராஜுவேட். எவ்வளவு கிரிக்கெட்டர்ஸ் நீங்க பாக்குறீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா வர்றது. அவரை மாதிரி ஒரு புத்திசாலியில நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அதனாலதான் அவரோட யூடியூப் சேனல்ல வாட் எவர் இட் இஸ் நம்ம இங்க பண்ற தவிர அங்கேயும் அவர் எப்ப இன்வைட் பண்ணாலும் நான் ஏன் போறேன்னா, எனக்கு ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ். நான் ஒரு மாதிரி பேசுறேன்னா அவர் வேற மாதிரி பேசுவாரு. ஓவரால் எனக்கு இட் ஹஸ் பிகம் அ கிரேட் லேர்னிங் ஃபார் ஹிம். நீங்க எப்படி சொல்றீங்களோ, என்ன இந்த மாதிரி யூடியூப்லாம் கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு நான் பேசுறேன்னா அது காரணம் அஸ்வின் தான். என்னோட ஒரு வயசுல ரொம்ப சின்னவர், பட் அவர் பாண்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங் லைக் ஹவு ஐ ஹாவ் வித் யூ. சூப்பர். சரி, இப்போ வாட் நெக்ஸ்ட் ஃபார் அஸ்வின் நீங்க நினைக்கிறீங்க? ட்வீட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிபிஎல்க்கு வராரா அப்போ, இல்ல 100ஆ, பிக் பேஷா? நான் பிக் பேஷ்ல ஆட சொன்னு சொன்னேன். நீங்க என்ன என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இணைந்த கைகள். அப்படியா? சூப்பர். வியூவர்ஸ், பீராக் ஒரு நல்ல நியூஸ் சொல்லியிருக்காரு. இப்போ அதான் நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ அவருக்கு ஓப்பன் ஆயிருச்சு. IL20 இருக்கு, இன் T10 மாதிரி கூட சம்பன் ஹூ கேன் ட்ரை T10. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பீரா? அவருக்கு கிரிக்கெட் ஆடணும். ஓகே, அவருக்கு கிரிக்கெட் ஆடணும். அவர் அந்த இந்த லெவல்ல அந்த லெவல்லாம் யோசிக்க மாட்டார், ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக் அது இதுன்னு. இஸ் சோ பேஷனட், ஹி வாண்டட் டு பிளே. அவர் யோசிக்கிறாரு, அவரோட திங்கிங். ஒண்ணு, அவருக்கு ஒரு 37 வயசு ஆயிடுச்சு. ஈஸிலி வில் வாக் இன் டு எனி ஐபிஎல் டீம் நெக்ஸ்ட் இயர் when you put in the auction, particularly in the second auction, and you have earned a lot of money. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆப்ஷன்றதுனால, ஏன்னா குவாலிட்டி இந்தியன் பிளேயர்ஸ் அவ்வளவு இருக்க மாட்டோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அவர் சும்மா போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்துன்னு ஒரு 6-7 கோடி அவர் வாங்கியிருக்கலாம். தட் இஸ் நாட் த ரவிச்சந்திரன் அஸ்வின் பீப்புள் ஆல் திங்க். அவருக்கு என்ன, இப்ப நான் உங்களுக்கு கேட்கறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல். நீங்க உங்க 15% பணம் கூட உங்களுக்கு மத்த லீக்ஸ்ல ஐபிஎல் கம்பேர் பண்ணும்போது கிடையாது. இப்ப அவர் வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் த ஃபாரின் லீக்னா அவருக்கு விளையாடணும் கிரிக்கெட். அவர் எப்படின்னா ஒரு IL20ல போய் ஜெயிக்கணும், ஒரு கரீபியன் பிரீமியர் லீக்ல போய் ஜெயிக்கணும், ஒரு 100ல போய் ஜெயிக்கணும். அவரை மாதிரி ஒரு ஆள் டீம் அட்மாஸ்பியர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற ஒரு 10 ஸ்பின்னரை ஹெல்ப் பண்ணுவாரு, அங்க போயிட்டு ஒரு சிலருக்கு பேட்டிங் கத்து கொடுப்பாரு. he can do any, அவர் மாதிரி ஒரு டீம் மேன்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. அவருக்கு என்னன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷரே இல்லாம இந்த ஐபிஎல்ல இருக்கிற அபியூஸ் மத்த லீக்ஸ்ல கிடையாது. ஒரு லீக் ஒரு மேட்ச் போறாரு, ஒரு மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா சரியா விழல, ஒரு 4 ஓவர் 43ன்னா யார் இந்த அளவுக்கு எல்லாம் அவர் அபியூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவருக்கு இன்னும் 2 வருஷம், அவர் இன்னும் ஃபிட்டா தான் இருக்காரு. சூர்லி புஷ் 2 more years. அவருக்கு என்ஜாய் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஒரு வேற அட்மாஸ்பியர்ல போயிட்டு அங்க போய் ஒரு யூஏ எப்படி கான்குவயர் பண்றது, ஒரு கயானாவை எப்படி கான்குவயர் பண்றது, ஒரு ட்ரினிடாட் எப்படி கான்குவயர் பண்றது, ஒரு பிக் பாஸ் போய் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு பண்றாரு. 2 years அவர் கண்டிப்பா ஆடுவாரு. அதுக்கப்புறம் he is going to become the head coach. The team which is going to be the head coach will be the most luckiest one. ஏன்னா அவரை மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, he is a great player, he will command respect just by his presence. That is point number 1. ரெண்டாவது, இஸ் ஹைலி நாலேஜபிள். அப்படிங்கும் போது இப்போ 2 வருஷம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாரு, எல்லா லீகும் ஆடுவாரு. அதுக்கப்புறம் தான்டா ஒரிஜினல் வருஷன் வர போறது. சிங்கம் சூர்யா சொல்லுவாரு, 3 ஸ்டார் நீ இங்க பாத்திருக்க, 4வது ஸ்டார் இங்க இருக்கு, அத பாக்கணும்னு நினைக்காத, உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு. அவர் ஹெட் கோச்சா வரும்போது தான் அடுத்த வெர்ஷன் ஆஃப் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் அஸ்வின் 2.0 வரும், ஜொலிப்பாரு ஹெட் கோச்சா. சூப்பர். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். பெஸ்ட் விஷஸ் டு ஆஷ்.
டு டூ வெல் ஆஸ் ஆல்வேஸ் இன் வாட் எவர் ஹி விஷஸ் டு அக்கம்ப்ளிஷ். ஸோ இவ்வளவுதான் பீடா, உங்களுடைய ஃபைனல் தாட்ஸும் அண்ட் விஷஸையும் சொல்லிருங்க. எனக்கு எனக்கு அவரை பர்சனலா வந்துட்டு எங்க பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங், அது உலகத்துக்கே தெரியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் when I'm reflecting something about the tribute and the journey of Ashwin, the way we reacted Cheteshwar Pujara பர்சனல் பாண்டிங்லாம் எனக்கு கிடையாது. பட் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ரோஹித் சர்மாக்கு ட்ரிபியூட் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். பட் அஸ்வினோட பர்சனல் பாண்டிங், அவர் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. But at the same time, I will not exaggerate anything because the viewers are watching. We have to be honest. என்னோட இதை நான் சொல்லிட்டேன். ஆஸ் அ பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் அவர் டிக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தேடி அவர் கொடுத்திருக்காரு. அடுத்தது கோச்ன்ற ஒரு வருஷம் வரத்தான் போகுது. விஷயம் ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் 2 வருஷம் ஒரு பிளேயரா இருக்க போறாரு. நானும் ஓரளவுக்கு நிறைய ஃபாரின் லீக்ஸ்ல இருக்கேன். இணைந்தக்கைகள் கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. And last I worked with him was in 2019 with Punjab Kings and very closely after that Dindigul Dragons. எனக்கு ரொம்ப ஆசை இன்னொரு டைம் அவரோட பிளேயரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பா இன்னொரு 2 வருஷம் அவர் ஆட போதில்லை. ஏதாவது ஒரு டீம்ல அவர் இருப்பாரு. திருப்பியும் கைகள் இணையும். அஸ்வின், யூ ஹாவ் டன் தமிழ்நாடு ப்ரௌட், யூ ஹாவ் டன் யுவர் ஐபிஎல் franchises ப்ரௌட், யூ ஹாவ் டன் இந்தியா ப்ரௌட். Wish you all the very best for the second journey that's going to be the player for global leagues. Until we meet again, thanks a lot, Ashwin. Thanks a lot for your time. You are an undisputed legend. அதுல சந்தேகமே இல்லை. திருப்பியும் வருவோம். ஏசியா கப் ரொம்ப க்ளோஸா போகுது. சாரு பிக் ஃபேன் ஆஃப் அஸ்வின், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய ஒரு பர்சனலாவே என்னோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஹி லைக்ஸ் அஸ்வின் அஸ் வெல். ஸோ அஸ்வின் அப்படின்ற ஒரு எரா இந்தியாவில முடிஞ்சிருச்சு. திருப்பி அந்த சொரா வரப்போகுது உங்களுக்கு ஃபாரின் லீக்ஸ்ல. பாப்போம் என்ன பண்றாருன்னு. வில் கீப் என்டர்டைனிங் யூ on more episodes on Asia Cup with your very own octopus. Until we come back for those episodes, thanks a lot and bye bye.